பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரை கண்டதவனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உணையன்றி மற்றோர் தெய்வம் என் நெஞ்சில் நிந்திப்பதேது. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதி அம்பா சமேத சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்குது. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம், இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் இருக்கும். அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும், யோக தசையாக இருக்கும். அந்த யோக தசையில் நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பராக போயிருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் இதுக்கு மேலே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு 8ல் குரு மறைஞ்சிட்டார், நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்போ அவர் எங்கே பார், உங்கள் 12 பார்ப்பார், உங்கள் விரயத்தை குறைப்பார், உங்கள் 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர். ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 3 பாவங்களை பார்ப்பார். அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது. இப்போ மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடைச்சதால அவனுக்கு ஆயுள் பாவம் கூடிச்சு. அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்டில் காணாமல் போயிடும். அப்படி 10 நாள் தூங்கல சாமி, நான் தூங்கி 3 மாதம் ஆகுது, நான் தூங்கி 6 மாதம் ஆகுது, ஒரே மன உளைச்சலாக இருக்குது, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது, இது நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை. அப்போ அந்த குரு பார்ப்பாரேயானால் ஒரே ஒரு நொடியில், பை செகண்டில், இமை பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா வசதியாக சொல்லலாம், கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போது இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பெயர்ச்சி அடைகிறார், எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கிலம்
1/5/2024 குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை, உதயாதி நாழிகை 28:22 நாழிகைக்கு, மணிக்கணக்கில் மாலை மணி 5:19 மாலை மணி 5:19 திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ பாருங்க, மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, புதன்கிழமை வருது, அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் மே 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 மணிக்கு, 5:20க்குன்னு வச்சுப்போமே, 5:19க்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்குது? ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்குது. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடக லக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சம் அடைகிறாருன்னா சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு சுக்கிரன் சேர்ந்தால் என்னங்க, ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலக்ஷ்மி, ஏன்னா குரு தங்கம், கோல்டு, அதுக்கும் மேலே என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, கோமேதகம் இருக்குது, எல்லாம் குரு. சுக்கிரன், பணங்காசு எல்லாம் சுக்கிரன் தான். அப்போது இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம். அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலக்ஷ்மி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேம்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். வாருங்கள் அன்பு நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது, எப்படி நடக்குது, என்றைக்கு, என்ன டைம், இந்த குரு பெயர்ச்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்கெல்லாம் எச்சரிக்கை ராசிகள், கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக குரு நன்மை தான் செய்வார்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனாலும் அதையும் மீறி இந்த சனி, ராகு, கேது இவங்க பார்வையிலேருந்து கொஞ்சம் அப்படி குருவை கிராஸ் பண்ணி அவங்க மட்டும் தனியாக பார்த்தாங்கன்னா ஏதேனும் ஒரு ட்ரபுள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி எச்சரிக்கை ராசிகள் எது எது அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக நாம் சொல்லக்கூடியது கடகராசி அன்பர்கள். ஏன் கடகத்தை சொல்கிறோன்னா, அவங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, ராகுவுடைய பார்வை அதுவும் அவங்களுக்கு இருக்குது. அதோடு மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் இந்த குருவுடைய பார்வையும் அவங்களுக்கு அறப்பார்வை தான் கிடைக்குது. அப்போ இந்த சனி, ராகு, கேது இவங்க எல்லாம் 3 பேருமா சேர்ந்து அந்த கடகத்தை பார்க்குறாங்க. ஸோ அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லணும்னா சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசி ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்? நிச்சயமாக அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது ராகுவே, இந்த சனி பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்டக சனி பார்க்குறாரு இல்லையா, அடுத்த மார்ச், அடுத்த மேக்குள்ளே ராகுவும் சனியும் ராகுவும் 2 பேரும் சேர்ந்து சிம்மத்தை பார்க்க போகிறாங்க. அப்போ இன்னும் கோலாகலமாக இருக்கும் அவங்களுக்கு. 2வது குரு பார்வை வேறு கிடைக்கல. இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டாக அவங்களுக்கு இருக்கும்.
ப்ராக்டிக்கலாக அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ வீட்டில், வெளியில், ஃபேமிலியில் எல்லா இடத்துலையும் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த சிம்ம ராசி அன்பர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி அன்பர்கள். துலாத்தை பொறுத்தவரையிலே குரு பகவான் 6-8 ஷட்சாடக தோஷம் போல் 8 போய் மறைவு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா சனி வந்து திரிகோணத்தில் இருக்கிறார், அது ஒரு பெரிய பிரச்சனை. சனியும் பார்த்து குரு பார்க்காத பட்சத்தில் அது ஒரு ட்ரபுளான விஷயம். அதனால் எச்சரிக்கை ராசியிலே துலாம் ராசி அன்பர்கள் வருகிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசியை பொறுத்தவரையில் 6-8 அந்த குரு அமைந்திருக்கிறார். அவரும் ஷட்சாடக தோஷம்தான். 2வது 3ல் வேறு சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. இதை அதே போல் ராகு கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மற்ற ராசியை போல் தனுசு ராசிக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் பாதிப்பு ஒரு சிறியதளவு, நிச்சயமாக ஒரு 50 to 40% அந்த பாதிப்புகள் இருக்கும். அதே போல் இறுதியாக எச்சரிக்கை ராசியிலே கும்பராசி என்பர்கள். ஏன்னா அவர் தான் அடுத்த வருஷமும் தாண்டி அதுக்கு அடுத்த வருஷமும் சனி அங்கே தான் இருப்பார். ராகுவே கூட வந்து சேர போகிறாங்க இப்போது. ஆகையினால இந்த கும்பராசி என்பர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஸோ எச்சரிக்கை ராசியிலே கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் என்ற இந்த ராசி என்பர்கள் எச்சரிக்கை ராசியாக அமைகிறார்கள். சரி, வாங்க இந்த ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். அன்பு கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி அதி அற்புதமான குரு பெயர்ச்சி. நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா கடகராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அந்த குரு பகவான் இருந்து வந்தார். எனக்கு தெரிஞ்சு தொழில் ஸ்தானத்தில் 10ல் குரு இருந்தால் பதவியை பறிப்பான் அப்படின்லாம் ஒரு வாக்கியம் உண்டு. ஆனால் அது எல்லாத்தையும் விட உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸுடைய அமைப்பு, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதில் ஏதேனும் ஒரு கோளாறுகள் இருக்குமே ஆனால் அப்போ தான் அந்த ஸ்லோகம் வந்து அங்கே எடுபடும். 10ல் குரு இருந்தால் பதவியை பறிப்பார். அவர் ரெண்டும் மேட்சான மாதிரி ஆகிடும். ஆனால் உண்மையிலே கர்மஸ்தானத்தில், கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ராசிக்கு, அந்த லக்னத்திற்கு அந்த குருவானவர் ஒரு நன்மையைத்தான் செய்வார். குரு வக்ரமானாலும் அஸ்தங்கமானாலும் குரு தான். கெட்டாலும் மேன்மக்களே ஒரு நாளும் கீழ்த்தரமாக யோசிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டுக்கு வருகிறார், லாபஸ்தானத்திலே அமர்கிறார். இது ஒரு தனி சிறப்பு. அப்போ 3-11 உட்கார்றார். பொதுவாக அந்த நாடி கான்செப்ட் பிரகாரம் பிருகநந்தி நாடி இதை சொல்லுவாங்க, அதை 1-5-9 பாருங்கள், அப்படி இல்லாட்டி அங்கே கேந்திரம் கிடையாது, அதுக்கு பதிலாக 3-7-11 பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 3-11 இந்த குரு அமைகிறார். அப்போ 50% உங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. எனவே கடகராசி என்பவர்களே, குரு பார்வை, குரு கடாட்சம் கிடைக்குமே ஆனால், கடைக்கண் பார்வை கிடைக்குமே ஆனால் உங்களுடைய எல்லா விதமான கர்ம தோஷங்களும் விலகும். கர்ம தோஷங்கள் விலகி, கர்ம வினைகள் விலகி, நல்ல முறையில் குருவருளாலே கர்ம வினைகள் விலகி குருவருளாலே இறையருள் கிட்டும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு குரு பெயர்ச்சி. அப்போ கடகராசிக்கு என்ன குரு பெயர்ச்சின்னு சொல்லலாம்னாக்கா, யோகமான குரு பெயர்ச்சி. என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாமே யோகம்தான், அனைத்தும் யோகம்தான். அந்த அளவுக்கு கடகராசி என்பர்களே லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குருவால், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டுக்கு, அந்த கடக லக்னம் ஆனாலும் கடக ராசி ஆனாலும் உங்களுக்கு 4-11 கூடையவன், 4-11 கூடைய அந்த சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் அமைகிறார். இது ஒரு தனி சிறப்பு. அப்போ கவலை வேண்டாம் கடகராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது, உங்கள் வாழ்க்கை உயரப்போகிறது, வாழ்க்கை தரம் உயரும். இன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் சரி தான், எந்த மாதிரியான வளர்ச்சியில் இருந்தாலும் சரி தான், உங்களுடைய
வாழ்க்கை ஒருபடி நல்லா உயரத்துக்கு ஏறப்போகுது, வளர்ச்சி இருக்க போகுது. அப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கடகராசி என்பர்களே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும். வேலையில்லா திண்டாட்டம் குறையும். குறிப்பாக ப்ரைவேட் ஜாபில் அதிகமான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு 40 வயசு 45 வயசில் ஒரு 50 வயசில் இப்போ தான் சாமி எனக்கு வேலை போச்சு, எனக்கு ஏஜ்டு பர்சன் அப்படிங்கிறதால வேலைக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கடகராசி என்பர்கள் எனக்கு ஃபோன் செய்வது உண்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் வேலை கிடைக்கும். வேலை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பணியிடை மாற்றங்கள், அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் நல்ல உயர்ந்த பதவியில் ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஒரு எஸ்டிஓ அல்லது ஒரு ஏஇ, அந்த மாதிரி இஇ, ஜேடி நிறைய போஸ்டிங் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அன்பர்கள் நம்ம இடத்துல வரும்போது நமக்கு அந்த போஸ்டிங் என்னன்றது தெரியுது, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்றது நமக்கு தெரியுது. அப்போ அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய அரசு அதிகாரிகளுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. செல்வ செழிப்பான வாழ்க்கை அரசியலுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும், அரசாங்கம் சார்ந்த பணி செய்பவர்களுக்கும், ஒப்பந்த பணியாளர்களுக்கும், கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அண்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸு, அப்புறம் அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, நான் அரசாங்கத்துக்கு ஒரு புக் அடித்து கொடுக்குறேன், அரசாங்கத்துக்கு ஒரு டெண்டர் பிஸ்னஸ் பண்ணுறேன், ரோடு கான்ட்ராக்ட் போடுறேன், அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறேன், இல்லை அரசாங்கம் நான் வெளியில் டெண்டர் எடுத்து சப்ளை பண்ணுறேன். அப்போ அரசாங்கம் சார்ந்து யாரெல்லாம் அந்த தொழில் செய்கிறீர்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கும் கடக லக்ன அன்பர்களுக்கும் அபரிமிதமான அரசாங்க தொடர்பு ஏற்படும். அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் கடகராசி என்பர்களே. யாரால? அரசியல் தலைவர்களாலே பாராட்டப்படுவீர்கள். அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உங்கள் பெரிய தலைவர்கள் உங்களை பாராட்டலாம், பேர் புகழ் கிடைக்கலாம். அதே போல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது, கிட்டத்தட்ட எலெக்ஷன்கள் இருக்கின்ற காரணத்தினால நிறைய கடகராசி என்பர்கள் எனக்கு தெரிஞ்சு நல்ல பொறுப்பில் பதவிகளில் இருக்கீங்க. முதல் நிலையில் இருக்கிறீர்கள், ஃப்ரண்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க, முதல் நிலை தலைவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நிச்சயமாக எலெக்ஷனில் நான் நிற்கலாமா, வாய்ப்பு கிடைக்குமா, அந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக கடகராசி என்பர்களே இந்த வருஷத்தில் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும், நல்ல பட்டங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் பேர் புகழ் கூடும். அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் சிறப்பானதாக இருக்கும். அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, எனி பிஸ்னஸ், அது ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், சுய தொழிலாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எனி ஒன், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு. ஸோ எந்த தொழில் செய்பவராக, எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நிச்சயமாக கடகராசி என்பர்களே இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஒரு பெரிய பொருளாதார மாற்றம், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகராசி அன்பர்களே. அப்போ அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகளும் குறையும் கடகராசி அன்பர்களே. குறிப்பாக ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு அந்த மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், அதே போல் ஒரு பெரிய பெரிய குடும்பமாக இருக்கும், பெரிய இடமா இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கூட அந்த சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, செய்யாத குற்றங்கள், அரசு அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு விலகும்.
அதே போல் ரொம்ப நாளாக என்கொயரி நடந்துக்கிட்டே இருக்குது, போய் இன்னும் ஜாபில் உட்கார முடியல, அதுக்கெல்லாம் ஒரு சின்ன எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த தோஷங்கள் விலகி கேஸில் நீங்கள் ஜெயிச்சு உங்கள் சீட்டில் போய் நீங்கள் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வேலை இடமாற்றங்கள் வரும், ஜாப் டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அல்லது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான், உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி தான், நல்ல போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி தான், வேலையில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்கா, வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண்பழிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கை, அஷ்டமசனி, ரொம்ப கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது நாள் வரையில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் இருந்து வந்த அந்த குரு பகவான் நிறைய சுப பலன்களை உங்களுக்கு செய்து கொடுத்தார். நீங்கள் நன்றி சொல்லணும் அந்த குருவுக்கு. சிம்மராசி என்பர்கள் நிறைய நன்றி, தேங்க்ஸ் சொல்லணும் அந்த குருவுக்கு. என்ன சாமி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளோ உதவ வாங்கினேன் தெரியுமா அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் உங்களுக்கு இருந்த எல்லா கஷ்டங்களையும் ஒரு 20% தர கொண்டு 20% விட்டுருப்பார். எதை கஷ்டத்தை 100% கஷ்டம் இருக்குமே, ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் எளிமையாக்கி இருப்பார். ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துருப்பார். ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுத்துருப்பார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிம்ம ராசி என்பர்களே, 9ல் இருந்த அந்த பாக்கிய குரு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் இப்போ தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய, கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். பொதுவாகவே சிம்மத்திற்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது ரிஷபம், சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் உங்களுக்கு முழு அசுபராக சேருகிறார். ஏன்னா 3க்கும் 10க்கும் உடையவன். பொதுவாக சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும், சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு சுக்கிர பகவான் அசுபர். ஆனால் இந்த இடத்துல சனியும் குருவும் கேந்திரம் பெறுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ராகு உங்களுக்கு 6, 12ஆக 8, 12ஆக அமைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் 2, 8ஆக அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகளில் சிம்மராசி என்பர்களே 10க்கு வரக்கூடிய குருவால் நிச்சயமாக பதவியில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்கள் எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், அல்லது எந்த அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும், நிச்சயமாக உங்களுடைய பதவியிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிம்மராசி என்பர்களே, நான் தான் மூத்தவர், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அதை பார்த்தவங்க இதை பார்த்தவங்க அப்படின்னு வாயால் பேசி பிரயோஜனமே இல்லை. கால நேரத்தை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கால நேரத்தை யாரும் கண்ட்ரோல் செய்ய முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் நம்முடைய சிம்மராசி அன்பர்கள். நல்லா போய்கிட்டே இருக்கும், நல்ல பேர் வந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுடும். எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் கெடுத்துருவாங்க. அல்லது திடீர்னு ஒரு உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டுடும். நல்லா ஹெல்த்தாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டுடும். இப்படியாக பல வகையிலே பல குற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் புதிய பதவிகள், ஏற்கனவே நீங்கள் போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா அது கண்டினியூ ஆகுமா அப்படின்றதுக்கு கேரண்டி இல்லை. அதுக்கு நிச்சயமாக நீங்கள் பரிகாரம் பண்ணணும். நிறைய ஒரு வாட்டி உங்கள் ஜாதகம் பார்க்கணும். அதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அலட்சியம் இல்லாமல், கொஞ்சம் கூட அலட்சியமே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த சிம்மராசி என்பர்கள் கவனிக்கவே மாட்டாங்க. போடா எனக்கு தெரியும் போடா அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருப்பாங்க. இல்லை சாமி சொல்கிறாரு, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஸோ நம்ம கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு அலட்சியமாவது அந்த விஷயத்தை வழிபாடுகளை செய்வீர்களேயானால்
நிச்சயமாக வழிபாடு ஒன்று தான் உங்களுக்கு கை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களே. கட்டாயம் வழிபாடு உண்டு, கட்டாயம் பரிகாரம் உண்டு. அப்போ சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் அரசியல் தலைவர்களானாலும், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களானாலும், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும், அல்லது பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், கல்வி ஸ்தாபனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவராக இருந்தாலும், பெரிய தொழில் நிறுவனங்களை ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், உள்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் அரசியல் இருக்கக்கூடியவங்க, அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த அதிகாரிகள், உயர்ந்த பொறுப்பில் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அல்லது ஒரு பெரிய கவர்னர், அல்லது தனியார் துறையில் ஒரு பெரிய கவர்னராக இருக்கிறது, ஒரு பதவியில் இருக்கிறது, அரசு அதிகாரிகள், எஸ்டிஓ, ஒரு ஏஇ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இஇ, அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறது, ஜேடி. அப்போது நீங்கள் சிம்மராசி என்பவர்களே, அரசுனா இந்த சிம்மராசியில் நிறைய அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக இருக்கும், அதிகாரங்கள், பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் எது எப்படியாக இருந்தாலும் சிம்மராசி என்பவர்களே கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, சாமி நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, நான் இதை ஜெயிக்கணும், இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சாமி, செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அதை செய்வீர்களேயானால், மதித்து நடப்பீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அலட்சியமாக இருப்பீர்களேயானால் கவனம் தேவை. அதே போல் சிம்மராசி அன்பர்களே, வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது, பணியிடை மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ், ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஒரு எஸ்பியாக இருக்கலாம், டிஎஸ்பியாக இருக்கலாம், ஐஜியாக இருக்கலாம், நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. கலெக்டராக இருக்கலாம். வேலை மாற்றங்கள், பணியிடை மாற்றங்கள் நிறைய ஏற்பட போகுது. அதே போல் மக்கள் விரோதங்கள், பொதுவாக சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள், சோஷியல் சர்வீஸ்னால் அரசு பணியாளர்கள் நம்ம சொல்லலாம், எல்லாருமே, அது சினிமா துறையாக இருந்தாலும், மீடியா துறையாக இருந்தாலும், இப்போ மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அப்போது இந்த சோஷியல் ஒர்க் செய்யக்கூடியவங்க, சோஷியல் மீடியா இதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கவனிக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கவனிக்கணும். அப்போ சிம்மத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படி இருக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கும். அங்கே போகிறது, இங்கே போகிறது, ஒரே ஒரு வேலைக்காக 10 பேரை சாமி சுத்த விடுவார். ஒரு ஃபோனில் நீங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சிருவீங்க. உட்கார்ந்த இடத்துல ஒரு சாதாரண தொழில் செய்யறவங்க கூட சிம்ம ராசியாக இருப்பார்களே, ஆனால் ஒரே ஒரு ஃபோன் தான் வேலையை முடிச்சுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி 10 ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ வீண் அலைச்சல்கள் இருக்கும். அதே சமயத்தில் நோய் நொடிகளில், உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனதருமை சிம்மராசி நேயர்களே. அவை எதையும் மறைக்காமல் சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். சும்மா பேருக்காவது அந்த யோகம் வருது, இந்த யோகம் வருது அப்படின்னு சொல்கிறதல்ல, பெருமைக்காக சொல்லக்கூடியதும் அல்ல. கவனம் தேவை. நோய் நொடிகள், வியாதிகள், டிசீஸ், அதை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் குறையும். கவலைகள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், மனபயம், ஒரு சிலருக்குலாம் அந்த மரண பயம், இந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே, ஆனால் அந்த பயங்கள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும், நன்மைகள் ஏற்படும், பொருளாதாரம் மேம்பாடு ஏற்படும், பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், தனவரவு, பணவரவு, சொத்து வரவு மற்றும் வேலை வரவுகள், வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களே, குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வேலைகள் கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் வெற்றிகள், குடும்பத்தில் மங்களகரமான செய்திகள், குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக புத்திர சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியங்கள், புத்திர பாக்கியங்கள் ஏற்படும்.
குழந்தை பாக்கியங்கள்னா இந்த வியாதிகள் அறிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போவீங்க. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் ஏற்படும். பகை அகலும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், கவலை, சிக்கல் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாரிதரியங்கள் குறைந்து வளர்ச்சிகள், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், அச்சம் விலகும். அதே போல் காரிய சித்திகள் ஏற்படும். நினைச்சது நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சுகங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். சத்ரு உபத்திர தோஷங்கள் இருக்குமே ஆனால், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இருக்குமே ஆனால், இந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிம்ம ராசி என்பர்களே, மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள் கூடவே இருப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது அவங்க தான் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது சூழ்ச்சிகள் இருக்குமே ஆனால், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள் இருக்குமே ஆனால், சத்ரு உபத்திர தோஷங்கள் இருக்குமே ஆனால், அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு இது நாள் வரையில் 7ஆம் பாவத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருங்க, 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். அஷ்டம குரு. பொதுவாகவே துலாம் ராசி என்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சி, அப்படி தான் சொல்லணும். ஆனால் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி சப்போர்ட்டாக இருக்கும், துலாம் ராசியை பொறுத்தவரையில் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பொதுவாகவே 8ஆம் பாவம் அப்படிங்கிறது சரி கிடையாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனாலுமே கூட 8இல் குரு இருப்பது சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முக்கியமான 3 பாவங்களை பார்க்கிறார். துலாம் ராசிக்கு 12ஆம் பாவமாக இருக்கக்கூடிய அந்த விரயஸ்தானத்தையும், துலாம் ராசிக்கு 2ஆம் பாவமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தையும், துலாம் ராசிக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த 4ஆம் பாவம் மகர ராசியும் அந்த குரு பார்க்கிறார். இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துருவோம். பாசிட்டிவான விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குருவை பொறுத்தவரையில் சுக்கிரனுடைய வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் அவர் வீட்டில் தான் அந்த குரு நிற்கிறார். உங்கள் ராசிநாதன் யார்? குரு, சுக்கிரன். அப்போ ரிஷபமும் சுக்கிரன். அப்போ குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் வீட்டில் தான் நிற்கிறாரு. அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதோடு மட்டுமல்லாது அந்த குருவானவர் நல்ல யோகங்களை எல்லாம் தரப்போகிறார். ஒரு வளர்ச்சியை தரப்போகிறார். நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 6-12ஆக அமைந்திருக்கக்கூடிய அந்த ராகு கேது, ராகுவும் கேதுவும் 6-12ஆக அமைந்திருக்கிறார்கள். மறைவுஸ்தானங்கள் இருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, துலாம் ராசி என்பர்களே, யாரெல்லாம் அந்த ஷேர் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, அல்லது இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, மெயினாக மார்க்கெட்டிங், ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைக்கப் போகிறது. பொதுவாக துலாம் ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸ் வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே ஒரு தனி ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி என்பவர்களே ஸ்கூல், காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட்டு, அதே போல் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், விவசாய பொருட்களை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அப்போ எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ரொம்ப கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பகை உணர்வுகள் கொண்டவர்களோடு ரொம்ப விலகி இருக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும், இவங்க ரொம்ப விஷமமானவங்க, இவங்க ரொம்ப மோசமானவங்க. பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், கொடுக்கல் வாங்கல, பணம் கொடுக்கல் வாங்கல, ஒரு டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு தெரியும்.
இவன்ட்ட நம்ம வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி பிஸ்னஸில் பகை உணர்வு கொஞ்சம் வளருவதற்கு வாய்ப்புகள். ஏன்னா அஷ்டம குருங்கிறதால எதிரிகள் கொஞ்சம் பலமடைவார்கள். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சரி, அந்த எதிரியை அடக்குவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இது எல்லா துலாம் ராசிக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ யாருக்கெல்லாம் அந்த அசுபருடைய தசாபுத்திகள் நடக்குதோ அந்த பகை உணர்வுகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களா மட்டும் ஒரு ஆலய வழிபாடுகளை செய்து கொள்வது, சரியான பரிகாரங்களில் தெய்வ வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையிலே துலாம் ராசி என்பர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், அல்லது சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், நியூஸ் பேப்பராக இருக்கலாம். சேட்டலைட் சேனல் அதாவது மீடியா துறையை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். காரணம் சுக்கிரன், குரு சுக்கிரன் மீடியா துறையில் வளர்ச்சி அடையணும், நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமாக அமைய போகிறது. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசி மீடியா துறையை சார்ந்த அன்பர்கள். அதே போல் அரசியல் தலைவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு துலாம் ராசி அரசியல் தலைவர்கள் களம் காணப்படுவார்கள். அவங்க நின்று களத்தில் நின்று போட்டிக்கு நின்று ரொம்ப நாளாக இருக்கும். அந்த மாதிரி நீண்ட ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த 24வது வருடத்தில் களம் காணப்படுவார்கள், களம் காணுவார்கள். அரசியலில் போட்டியிடுவதற்கு பதவி போட்டிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த பதவி போட்டியில் நின்றாலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள். அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம். இருந்தாலும் செலவு செய்வதற்கு முன்பாக அல்லது அந்த நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மெயினாக என்ன பிரச்சனை? துலாம் ராசிக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எங்கே இருந்தாலுமே கூட துலாம் ராசிக்கு அந்த வம்பு வழக்குகள் அதிகமாக உள்ளது. ஸோ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், இடமாற்றங்கள் இருக்கும், அரசு அதிகாரிகளுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அரசு அதிகாரிகள் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல கஷ்டங்கள், கவலைகள் இருக்குமே ஆனால், குழப்பங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் துலாம் ராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல அல்லது இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் குறையும். அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், 8ல் குரு, நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், ஏதோ ஒன்று இருக்குது. பிளாக் மேஜிக்ன்ற மாதிரி ஒரு சம்திங் ஒன்று இருக்குது. அது ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அன்ஃபேவரபுளாக அந்த மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது செய்வினை கோளாறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுனா நிச்சயமாக அது ரொம்ப ஜாக்கிரதையாக பயபக்தியோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நல்ல ஒரு குரு அதுதான் வழிகாட்டணும். அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை குறையும். குறிப்பாக ஹெல்த், ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு வீடு பிரச்சனையாக இருக்கலாம், சில பேருக்கு இடம் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சில அன்பர்களுக்கு இருக்கும் இடம் பிரச்சனையாகவே இருக்கலாம். அது ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு மாறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இந்த சேர் இப்படி திருப்பி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது, வாஸ்து பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்கும். அவையும் சரி செய்து கொள்வது சிறப்பு துலாம் ராசி அன்பர்களே. அப்போது எதில் அன்ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக தனலாபம் இருக்கும், சுகம் அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே. மறைமுகமான வருமானம், அதாவது மெயினாக இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறவங்க, பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க, குறிப்பாக வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ அதில் தனலாபம் இருக்கும், பண வரவுகள் அதிகமானதாக இருக்கும்,
ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறீங்க, ஒரு சில ஆலோசனைகளை பெற்றுக்கணும். இந்த மாதிரி செய்யுங்க, இதுதான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும், அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, எல்லாம் அது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க, அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் இருக்குமே. ஆனால் அதை பணிந்து ஏற்றுக்கொண்டு நடப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இப்போ டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும், பணங்காசு தனலாபம் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், அவங்களுக்கு அந்த லக்ஷ்மிகர யோகம் கிடைக்கும், சுகம் அதிகரிக்கும், சுபஸ்தானங்கள், சுப மங்களகரமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் வீட்டில், ஃபேமிலியில், வெளியில், வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு பாக்கியங்கள் உண்டு. மெயினாக சௌபாகியம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம், சௌபாகியம் அதிகரிக்கும். அதே போல் நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கவலை கஷ்டங்கள் இருக்குமேயானால், கவலைகள் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகி நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கி அதுதான் துலாம் ராசிக்கு வேணும். என்ன வேணும்னா எனக்கு நிம்மதி வேணும் சாமி, எனக்கு சந்தோஷம் வேணும். நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களே உங்களுக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திரவிய லாபம், செய்தொழிலில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் பெண்கள் விஷயத்தில் பெண்களிடத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உங்களை தேடி பெண்கள் வந்தாலும் சரிதான், இல்லை பெண்களை தேடி நீங்கள் போனாலும் சரிதான், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஸ்திரீ பீடைகள் உண்டு, பகைகள், பெண்களிடத்திலே பகைகள் அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீதான பிரியம் பாசம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் பந்து விஷயத்துங்களில் அந்த பிரியம் பாசம் அதிகரிக்கும். ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு உறவு முறைகளில் கூட பிறந்தவங்க, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கூட பிறந்தவங்க ரிலேஷன்ஷிப்பு, அதில் பந்து விரோதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கே தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவன் தானே இவன் கோச்சிங் பண்ண போகிறான், அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கே தான் மறைமுகமான பிரச்சனைகள், பிளாக் மேஜிக்லேருந்து எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ பந்து விரோதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம், ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹாஸ்பிட்டல் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காரிய சித்திகள் ஏற்படும். நீங்கள் நினச்ச காரியத்தை உங்களால் செய்து சாதிக்க முடியும். நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, ரொம்ப நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சி. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையிலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் இனிமே தான் நல்லது நடக்கப் போகுது. தனுசு ராசி அன்பர்கள் நிறைய கஷ்டங்கள், கொஞ்சம் நஞ்சமான கஷ்டம் நம்ம வெளியில் சொல்கிறோம் தனுசு ராசி அன்பர்கள்னு சொல்கிறோமே தவிர, நல்ல யோகங்கள் இருந்தது எல்லாமே உண்மைதான். அவங்க ஜாதகமே பொதுவாகவே தனுசு ராசி என்பர்கள் ஒரு உயர்ந்த குலத்தில் தான் பிறப்பாங்க. ஏன்னா குருவுடைய வீடு. கெட்டாலும் மேன்மக்களே, எவ்வளோ வறுமையில் வந்தாலும் அவங்க அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த ஸ்தானத்தை அந்த மதிப்பு மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் தனுசு ராசி என்பர்கள் ஒரு உயர்ந்த ஒரு வறுமையில் இருந்தாலுமே கூட உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ளக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எப்போ இந்த குரு பகவான் அஞ்சில் போய் உட்கார்ந்தாரோ அப்போ அந்த ராகுவுடைய தொடர்பு கிடைச்சி இந்த குரு ராகு தொடர்பால் நிறைய விரயங்கள் ஏற்பட்டது. பிரச்சனைகள் இருந்திருக்கும், பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் செலவீனங்கள் அதிகரிச்சிருக்கும். நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வம்பு வழக்குகளில் இப்போ சிக்கலில் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க, வம்பு வழக்குகளில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதே போல் ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள் என்ன பண்ணாங்க,
பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டு நின்னாங்க. ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம், சொத்து பிரச்சனைகள் அப்படி இருந்தாங்க. ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் பிஸ்னஸில் லாஸ் அல்லது பிஸ்னஸில் வந்து பெரிய இழப்புகள் அதெல்லாம் ஏற்பட்டது. அப்போ 5ல் குரு இருந்தாலுமே கூட இந்த ராகுவுடைய தொடர்பு இருந்த காரணத்தினால் நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஆனால் இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. ரெண்டு விஷயம் நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே, இந்த குரு பகவான் 6-8 அமைகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமைகிறார். என்ன சாமி நீங்கள் குரு வந்து 6ல் போய் மறையிறாரு, மறையக்கூடிய குரு எப்படி நமக்கு மனம் நிறைந்த பலனை தருவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த குரு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, நல்லா கவனிக்கணும் தனுசு ராசி என்பர்களே, அந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்வைப்படுகிறதோ, குரு பார்க்க கோடி நன்மை. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி பலன் என்னதுங்க? குரு பெயர்ச்சி பலன். அப்போ குருவுக்கான ஸ்லோகம் என்ன? குரு இருக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு 10வது வீடாகிய கன்னி ராசியை தொழில் ஸ்தானத்தையும், அதே போல் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சகத்தையும், 2ஆம் பாவமாக இருக்கக்கூடிய தனஸ்தானமாகிய மகரத்தையும் அந்த குரு பார்க்கிறார். அப்போ இந்த 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. 6ல் மறைகிறாருன்னு சொல்லாதீங்க. நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு எனக்கு தெரியும். ஏன்னா எத்தனையோ தனுசு ராசி என்பவர்கள் ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், நல்ல உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், அது ப்ரைவேட் ஜாப்லையாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஒரு கவர்னராக இருக்கலாம், நிறைய ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த மாதிரியான தனுசு ராசி அன்பர்கள் கூட நிறைய சிக்கல்கள், தேவையில்லாத வீண்படி அவமானங்கள், ஒரு கமாண்டு அல்லது ஒரு பேடு ரிப்போர்ட்டு, இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அப்போ இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்க போகுது எனதருமை தனுசு ராசி நேயர்களே. ஏன்னா குரு பார்க்கிறார், அங்கே இல்லை. குரு 10ல் இருந்தால் பதவி பறிபோகுங்கிறது வேற. அவர் 10 இல்லைங்க, 10 பார்க்கிறார். பார்க்கும் இடம் அற்புதமாக மிளிரும். ஒரு விஐபி வராங்க, ஒரு சிஎம் வராங்கன்னா, ஒரு கோவிலுக்கு வராங்கன்னா அப்படின்னாங்க, அந்த கோவிலை ஃபுல்லாக தொடச்சி கடிச்சு பெருக்கி வச்சு சிவப்பு கம்பளம் போட்டு வைப்பாங்க, ரோடுகளெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதே போல் இந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் ஸ்தானம் மேம்படும். நீங்கள் செய்து வரக்கூடிய உங்கள் தொழில் உயர்ந்து ஓங்கி நிற்கும், அபரிமிதமான வளர்ச்சி அடையும், நல்லா டெவலப்மெண்ட் ஆகும், பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, 10 பார்க்கறது. அதே போல் வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும். விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும், நல்ல ரேட்டு கிடைக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் இந்த மளிகை பொருட்கள், விவசாய பொருட்கள், ஃப்ளவர்ஸு, இதெல்லாம் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகம்தான் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அப்போ நிச்சயமாக நீங்கள் உள்நாட்டில் வேலை செஞ்சாலும், வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும், அல்லது கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும், தனுசு ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். செய்கிற வேலையில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும், ஜாப் ஆஃபர்ஸ் அதிகரிக்கும், ஜாப் ஓப்பனிங் இருக்கும்.
அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து குறையும், டவுன் ஆகும். ப்ராப்ளம் டவுன் ஆகும், நல்ல நேம் கிரியேட் ஆகும், சப்போர்ட் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நல்ல ரேங்க்கு, நல்ல பொசிஷனு, அதே போல் ஒரு ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவை எல்லாம் குறையும். பிளாக் மேஜிக்கு அந்த மாதிரியான மனக்கவலைகள், மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், கௌரவம் சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பசங்க, பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமேயானால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நோய் நொடிகள் ஆரோக்கியத்தை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறவங்களா தான் நிச்சயமாக தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும். நான் 10 நாள் சாப்பிடவே இல்லை, எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு புத்திசாலித்தனமாக பேசக்கூடாது. ஒரு பெரிய புத்திசாலி அப்படி தான் பேசுவாங்க. நான் 10 நாளாக மாத்திரையே போடலை, எனக்கு ஒன்றுமே ஆகலை, இன்றைக்கி தான் மாத்திரை போட்டேன், இன்றைக்கி தான் எனக்கு ஆச்சு. அந்த மாதிரிலாம் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசக்கூடாது. ஸோ நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் கட்டாயம் அது அந்த என்ன ட்ரீட்மெண்ட்டோ, அது என்ன மருந்து மாத்திரையோ அதை அவசியம் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. ஆரோக்கியம் மேம்படும். இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் பெரியவங்க சொல் பேச்சை கேட்டு நடப்பது இன்னும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு பெயர்ச்சி நிறைவான பலனை தரப்போகுது. அதே போல் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டை பார்க்குறதால கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும்னு சொன்ன, இந்த லாபம் அதிகரிக்கும்னு சொன்னால் வீண் விரயங்கள், வீண் செலவுகள் குறையும். அதையும் நீங்கள் இங்கே மனசில் வச்சுக்கணும். தனஸ்தானம் குடும்பம் வாக்கை பார்க்கின்ற காரணத்தினாலே தனலாபங்கள் அதிகரிக்கும், பண வரவுகள் அதிகரிக்கும், மனசில் நிம்மதி ஏற்படும். மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால், தேவையில்லாத மனசில் பயம், மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் போட்டு வாட்டி வதச்சி எடுத்துரும். அந்த மாதிரியான மன பயங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன பயங்கள் குறையும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, தனுசு ராசி நேயர்களே, அதி அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது. சிறப்பான எதிர்காலம் அமையப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், அதே போல் திருமண யோகங்கள், சீமந்தம், குழந்தை பிறப்பு, குழந்தை பாக்கியம், இப்படி நிறைய விஷயங்கள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், இப்படி நிறைய விஷயங்கள் தனுசு ராசிக்கு காத்திருக்கு. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, அற்புதமான குரு பெயர்ச்சி, ரொம்ப முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் இந்த 7.5 சனியில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சனியுடைய பிடியிலே அகப்பட்டு கொண்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்ற எனதருமை கும்பராசி என்பர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இதோ உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரையில் நிறைய பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை. குடும்பம் பிரச்சனையாக இருக்கும், மனைவி அல்லது கணவன் பிரச்சனையாக இருப்பாங்க, அல்லது மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் பிரச்சனையாக இருப்பாங்க, அல்லது அந்த மாமனாருடைய சொந்தங்கள், குழந்தை, நாத்தனார், அப்படி அது பிரச்சனையாக இருக்கும். அங்கே கரெக்டாக இருந்தால் இங்கே அம்மா வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், உடன் பிறந்தவங்க பிரச்சனையாக இருக்கும். இப்போ குடும்பம் பிரச்சனைகள். அதே போல் குடும்பம் சிறப்பாக அமைஞ்சு போச்சுனாக்கா தொழில் பிரச்சனையாக இருக்கும், அல்லது வேலை செய்கிற இடம் பிரச்சனையாக இருக்கும், அல்லது மனசு ரெண்டும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மன பயம், இதெல்லாம் நம்முடைய கும்பராசிக்கு இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ப்ராப்ளம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். பகை அதிகரித்திருக்கும். தேவையில்லாத நண்பர்கள் கூட தேவையில்லாத விரோதங்களை வளர்த்துருப்பாங்க, அல்லது கொஞ்சம் சிரமங்கள், கஷ்டங்கள் அதிகரிச்சிருக்கும். இதான் விஷயம்.
ஸோ கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக சொல்லணும்னா உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது தெரியும். நமக்கு நெகட்டிவே வேணாம், பாசிட்டிவாக பார்ப்போம். அப்போது இந்த குரு பெயர்ச்சி கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது கேந்திரம் கும்பராசிக்கு 4-10 அந்த குரு பகவான் அமைகிறார். 4ஆம் பாவத்திற்கு செல்கிறார். நம்ம பதிவின் தொடக்கத்திலே சொன்ன குரு சுக்கிரன் மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் அதெல்லாம் நம்ம சொன்னோம். ஏன்னா சுக்கிரனும் குருவும் ரெண்டுமே பணத்தையும் தனத்தையும் குறிக்கக்கூடியவர்கள், சுப மங்களங்களை எல்லாம் குறிக்கக்கூடியவர்கள். அதனால் அது ஒரு அஷ்டலட்சுமி யோகம் கூட நம்ம சொன்னோம். இப்போது பொதுவாகவே 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது சுகஸ்தானம். எப்படி 2 குடும்பம் தனம் வாக்குன்னு அமையுதோ அதுபோல் வீடு, அப்படி குடும்பம் எங்கே இருக்குங்க? வீட்டில் தான் இருக்கும். வீடு இருந்தால் தான் குடும்பம் இருக்கும். அப்போ வீடு, மனைவி, மக்கள், வண்டி, வாகன யோகம் இதெல்லாம் தரக்கூடியது, சுகபோகங்களை தரக்கூடியது, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது எதுனா 4ஆம் பாவம். அப்போ கும்பராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது செய்தொழிலில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது வருமானத்தில் போதிய வருமான பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது. நல்ல நேரம் ஆரம்பம். கும்பராசி அன்பர்களே, நல்ல நேரம் ஆரம்பம். குடும்பம், வீடு, வாசல், மனைவி நல்ல முறையில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிறப்பான முறையில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி நேயர்களே. அப்போ 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குருவால் என்னெல்லாம் நன்மை உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதுசாக ஒரு வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இடம் வாங்கலாம், ஃப்ளாட்ஸ் வாங்கலாம், இல்லை இடம் வாங்கி வீடு கட்டலாம், அல்லது ஏற்கனவே இடம் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி கும்பராசி என்பவர்களே புதிய வீடுகள் வாங்குவதற்கு நீங்கள் லோன் போட்டு வாங்குறீங்க, அல்லது கடன் பட்டு வாங்குறீங்க, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் வீடு வாசல் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, புதிய வண்டி வாகன யோகங்கள், ஒரு புதுசாக கார் வாங்குறது, டூவீலரை விட கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ தான் முதல்ல வண்டி வாங்க போகிறோன்னா நீங்கள் டூவீலர் வாங்கலாம். அப்போ வண்டி வாகன யோகங்கள் அமையும். அதே போல் கம்பெனிக்காக ஒரு பஸ் வாங்க போகிறோம், கம்பெனிக்காக ஒரு ட்ரக் வாங்க போகிறோம், கம்பெனிக்காக ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்க போகிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லி வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஆர்டர்ஸ் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, காஸ்மெட்டிக் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைலில் இருக்கக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் இன்சூரன்ஸு, மெடிக்கல்ஸ், ஃபார்மா, மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளும் நிச்சயமாக இந்த மாதிரியான தொழிலும் மற்றும் உத்தியோகம், மார்க்கெட்டிங், ஃபார்மானாலே அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்போது அந்த மாதிரியான தொழில் அல்லது வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சியை சப்போர்ட்டை பண்ணக்கூடியதாக அமைகிறது. அதே போல் அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதால ஆர்கிடெக்ட் படித்தவங்க அல்லது அந்த ஒரு டிசைனர், இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கும், நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டு யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்து பையர்ஸாக இருந்து தொழில் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக ஸ்கூல், காலேஜ், எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரியான வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா குரு சுக்கிரன் இணைவு, சனியுடைய காரகத்துவம். அப்போ என்னவா இருக்குங்க, ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டி அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், ஒரு ஆரம்ப பள்ளியாக இருக்கலாம், அதே ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், குரூப் ஆஃப் எஜுகேஷன் சென்டர்ஸ், எஜுகேஷன் குரூப்,
அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு வரப்பிரசாதமான காலம். உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லுங்கள், நிச்சயமாக இப்போ நம்ம சரி பண்ணிடலாம். சாமி இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இருக்குங்க சாமி, இத்தனை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இது, கவலையே படாதீங்க, நம்மளால் சரி பண்ண முடியும். அப்போ எஜுகேஷன் குரூப் ரொம்ப அற்புதமாக இருக்குது, உங்களுக்கு கவலையே வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே எந்த குரு பயிற்சி கும்பராசி என்பர்களே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது. குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பொருளாதார வளர்ச்சி. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்தியாவுக்கும் பாரத தேசத்துக்கேவும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும்னு சொன்னேன். இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா பொருளாதார வளர்ச்சி அங்கே அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது பணவரவு, தனவரவு இவை இரண்டுமே சிறப்பானதாக இருக்கும். மெயினாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதை விட மெயினாக என்னென்னாக்கா அந்த விவாகரத்து, அந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் கூட மனமாற்றம் அடைந்து ஒரு மியூச்சுவலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அவங்களே கூட அந்த கேஸை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைனா ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு வெவ்வேறு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரியான மன வருத்தங்கள், கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குமே, ஆனால் அவை எல்லாமும் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணம், 45 வயசு 54 வயசில் கல்யாணம், அப்போ அந்த மாதிரி ரெண்டாவது திருமணம், மூணாவது திருமணம்லாம் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள். நீங்கள் நினச்ச திருமணம் உங்களுக்கு கைகூடும் அப்படி சொல்லுங்கள். அது காதல் திருமணமாக இருக்கலாம், உறுதலை காதலாக இருக்கலாம். இப்போ காதல் திருமணங்களும் கைகூடுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்கள். நிறைய கும்பராசி அன்பர்கள் இந்த காதல் கல்யாணத்தில் தான் போய் மாட்டிக்கிறாங்க. கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மெயினாக கும்பராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையிலே கும்பராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை ஆகியனால நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள் இருக்குமே, அதனால் அந்த வம்பு வழக்குகளாக உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு ஒரு 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் முடியவே இல்லை, கேஸ் முடிய மாட்டேங்குது, வீண் செலவு தான் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான காலமாக அது அமைகிறது. அதே போல் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், மன கஷ்டங்கள் இவை விலகும். அதே போல் ஜாப் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அது ப்ரைவேட்டாக இருந்தாலும், கவர்மெண்ட்டாக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மேல் அதிகாரிகள், கீழ் அதிகாரிகள், கீழே வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களால் ஏற்படக்கூடிய கலகங்கள், மெயினாக அந்த ஒரு கலகத்தை ஏற்படுத்துவது, சூழ்ச்சி செய்வது, அப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே. வீண்படி அவமானங்கள், வீண்படி பிரச்சனைகள், இதெல்லாம் அபாண்டமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனைகள் குறையும். நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய கம்பெனிகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.